கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை எல்லாரும் வாழ வேண்டும். சரிங்களா? இப்ப இறைவனுடைய வரமாக, இறைவன் தந்த வரமாக வார பலன்கள். ஒவ்வொரு நாளும் இறைவன் தந்த அருள், இறைவன் தந்த வரம், இறைவன் தந்த வரத்தினால் ஏற்படுகின்ற இந்த வார பலன்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான யோகத்தோடு உங்கள் வாழ்க்கை இந்த வாரம் தொடங்குகின்ற வாரம் தெய்வீக தன்மை கொண்ட எப்படிப்பட்ட இறைவனால் அருளப்படுகின்ற பல யோகங்கள் என்பதை தெளிவாக பார்க்கலாம். இந்த வார பலன்கள் என்பது எந்த தேதி என்றால் 15/9/2025 முதல் 21/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். நேர்களே, இதற்குரிய தமிழ் தேதி என்பது ஆவணி 30 முதல் புரட்டாசி 5 வரை. ஆவணி 30 முதல் புரட்டாசி 5 வரை. பொதுவாக இந்த வார பலன்களில் ஒவ்வொரு நாளுக்குரிய சிறப்பு அம்சங்கள், கிரக அமைப்புகளை சரியாக கணிந்து உங்கள் கடந்த கால பிரச்சனைகள் என்ன, இப்போ நடக்க போகின்ற பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சரியாக போகின்றது, புதிய புதிய யோகங்கள் என்னென்ன ஏற்பட போகின்றது, உங்கள் பிரச்சனைகள், உங்கள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சரியாக போகின்றது, குடும்பத்தில் சிலருக்கு என்ன பிரச்சனைகள் உருவாக போகின்றது, சிலருக்கு என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது, தொழில் விருத்திகள் யாருக்கு எப்படியெல்லாம் நல்ல யோகங்கள் ஏற்பட போகின்றது என்பதையும் தெளிவாக பார்க்கப்படுகின்றோம். உங்கள் பிரச்சனைக்குரிய வழிபாட்டுக்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய பரிகாரங்களையும் இங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட போகின்றது. அதை கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலம். பொதுவாக நீங்கள் அதாவது உங்களுடைய தெய்வ வழிபாட்டை ஆண்டவன் எல்லாருக்குமே அனைத்து யோகங்களையும் வழங்கப் போகிறார். இந்த வாரம் வழங்கப் போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஆச்சார அனுஷ்டானங்களுடன் உங்களுடைய கோரிக்கைகளை ஆண்டவனை நினைத்து வழிபடும் பொழுது, ஆச்சார அனுஷ்டானங்களுடன் அந்த ஆண்டவனை நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு வழிபடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவன் அனைத்து யோகங்களையும் வழிபட தயாராக இருக்கிறார். உண்மை வழிபாட்டுக்கு உயர்வு நிச்சயமாக உண்டு. உண்மை உழைப்புக்கு நிச்சயமாக உயர்வு உண்டு. இங்கே உங்கள் சிறந்த யோகங்கள் இந்த வாரத்தில் இப்படிப்பட்ட யோகங்களை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். என்னென்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கை தலைகளாக என்ன மாற்றங்கள் இந்த வாரத்தில் ஏற்பட போகின்றது, நல்ல யோகங்கள் என்ன ஏற்பட போகின்றது, என்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது, அதற்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய ஸ்தலங்கள் என்ன, என்ன பரிகாரங்கள் என்பதை தெளிவாக பொறுமையாக பார்க்கலாம், விளக்கமாக பார்க்கலாம். ஆதார கிரகங்கள் எங்கெங்கே எந்த இடத்தில் எந்த மாதிரி சிறப்பு யோகங்களோடு அமர்ந்து உங்களுக்கு அதற்குரிய பலன்களை வழங்கப் போகின்றது என்பதை ஆதாரப்பூர்வமாக, கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் அனைத்து யோகங்களையும் உங்களுக்கு தெளிவாக விளக்கப் போகிறேன். டிக் பண்ணாம பாருங்க. ஏன்னா அற்புதமான யோகங்கள் காத்து கொண்டிருக்கிற. டிக் பண்ணாம பாருங்க. இந்த வாரம் என்ன தலைகளாக உங்க வாழ்க்கையை மாற்றப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். புரிஞ்சுங்களா? நிச்சயமாக வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். சரிங்களா? ஆக இப்ப தொடர்ந்து அனைத்து ராசிகளுக்குமே உங்களுக்கு இந்த வார பலன்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வார பலன்கள் கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான வார பலன்கள் இறைவன் வரமாக தந்திருக்கின்ற வார பலன்கள். அந்த வரமாக தந்த வார பலன்களை ஒரு தெளிவான முறையில் இந்த
கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோம். நல்ல கவனிக்க, ஒரு அற்புதமான கிரக மாற்றம், அற்புதமான கிரக மாற்றம் உங்களை சாதிக்க சொல்லக்கூடிய, உங்களை ஒரு சாதனையாளராக்கக்கூடிய ஒரு கிரக மாற்றம் ஏற்படுகின்றது கன்னி ராசிக்கு. அப்படி என்ன கன்னி ராசிக்குன்னா, இப்போ 15/9 இந்த 2025 இந்த வாரப்பணம் தொடங்கு 2 நாள் மட்டும் 12ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 2 நாள் மட்டும் இருப்பார். 15, 16, 17ஆம் தேதி 17/9/2025 அன்று உங்க ராசிக்கு வந்துடுறார். அப்ப ஏற்கனவே உங்க ராசியில புதனாகப்பட்டவன் ஆட்சி உச்சத்தோடு இருக்கிறார். எப்பயுமே ஒரு தனிப்பட்ட கிரகம் ஏற்கனவே கிரகங்கள் சேர்ந்து இருந்தது. செவ்வாய் சேர்ந்து இருக்கும் போது இப்போ மாறிடுச்சு. செவ்வாய் புதன் ஏற்கனவே போன வாரம் சேர்ந்து இருந்தது. ஒரு தனிப்பட்ட கிரகம் யோகத்தை கொடுக்க, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட சேரும்போது தான் இந்த யோகமே மிகப்பெரிய யோகமாக மாறும். அப்போ இங்கே உலகத்திற்கே உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக பிரகாசமாக பல யோகங்களை உங்களை ஒரு அப்படியே மக்கள் மத்தியில் உங்களை அடையாளம் காப்பிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியது இந்த சூரியன் தான். உங்களை சிறந்த முன்னேற்றம், உங்கள் வாழ்க்கை சிறந்த முன்னேற்றம் தரக்கூடியது பதவியில் முன்னேற்றம், செய்கின்ற தொழில் முன்னேற்றம், நீங்கள் செய்கின்ற முயற்சியில் முன்னேற்றம், வருமானத்தில் முன்னேற்றம், அனைத்தும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த முன்னேற்றம் தரக்கூடியவன் இந்த சூரியனாகப்பட்ட புதனோடு சேரும்போது நினைத்த காரியங்களும் ஜெயமாகும், உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதில் மாற்றமே இல்லை. இப்போ அது என்னன்னா, அதில் ஒரு உத்திரம் அவருடைய நட்சத்திரத்திலே உத்திரம் 2ஆம் பாதத்துக்கு, உத்திரம் 2ஆம் பாதத்துக்கு வந்துடுறார். வர்க்கோத்தமம் வேற பெறார். வர்க்கோத்தமம் சிம்மராசிலிருந்து உத்திரம் 2ஆம் பாதத்துக்கு கன்னிராசிக்கு வரும்போது வர்க்கோத்தமம் என்பது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? உங்கள் 1-10 கன்னிராசிக்கு 1-10 புதனோடு சேருகிறார். 10ஆம் தேதி புதனாகப்பட்ட ஆட்சி உச்சம் பெறுகிறார் கன்னிராசியிலே. ஆக நல்ல பதவி யோகமும் கல்வி யோகமும் வியாபார யோகம், வியாபாரத்திற்கு வியாபார நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்கக்கூடிய கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு, ஒரு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, புரிஞ்சுட்டீங்களா? சொந்தத்தில் எந்த தொழில் செய்தாலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே 10ஆம் இடத்துல குரு இருந்துகிட்டே இருக்கார். அவர் யாரு? 4-7 எப்பவுமே ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, ஒரு சொந்த தொழில் பண்ணாலும் சரி, 4ஆம் இடம் 7ஆம் இடம் வலிமை பெற வேண்டும். 7ஆம் இடம் வலிமை இல்லை என்றால் எந்த ஒரு வியாபாரத்திலும் சிறப்பாக இருக்க முடியாது, எந்த ஒரு தொழிலும் சிறந்திருக்க முடியாது, எந்த ஒரு அரசியலும் சிறந்திருக்க முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? 4ஆம் இடம் என்னன்னா, ஒரு வியாபாரம் பார்க்குறோம்னா மக்கள் அனைவருமே நமக்கு சேரக்கூடியது. அது உண்மையிலே நல்லபடியாக சேருவாங்களா, நமக்கு ஆதரவு தருவாங்களா, அது வெற்றி அடைமான 7ஆம் இடம் பார்க்கணும். பொதுமக்களுக்கான ஒரு வியாபாரம், தொழில் முன்னேற்றம், மக்கள் மத்தியில் பேரும் புகழ் எடுக்கணும் அப்படின்னு 4ஆம் இடம் 4-7 உங்க 10ஆம் இடத்தில் இருக்கிறார். மேலும் ஒரு அரசு கிரகம் சூரியன். அப்ப அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லா ஒரு ஆதரவும் பெற்று, அதாவது ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றா தீர்றோம். கன்னி ராசிக்கு மேலும் மேலும் உயர்வு தான், அது மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்ப அடுத்து உங்களுக்கு கன்னி ராசிக்கு தனஸ்தானத்துல செவ்வாய். தனஸ்தானத்துல செவ்வாய், அதாவது 3-8 செவ்வாய். 3-8 2ஆம் இடத்துல செவ்வாய். அப்ப ஒரு பண வருமானத்துக்கு முன்னேற்றம் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? பண வருமானத்துக்கு எந்தவித தடையும் இல்லை. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று வருமானம் பெறக்கூடிய நிலை எழுப்பும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், பூமிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், இடமாற்றத்தினால் ஒரு நன்மைகள் ஏற்படும். சரிங்களா? ஆக அடுத்து 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேது. இந்த சுக்கிரன் அதான் இடமாற்றம் சொல்லி தனாதிபதி போய் தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் 9ஆம் இடத்தில் 9ஆவது கேதுவோடு சேரும் பொழுது சிலருக்கு உத்தியோக மாற்றம், அதாவது இங்கேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு மாறுறது, வேறு ஸ்டேட்டுக்கு மாறுறது, அது கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கலாம் சில பேருக்கு.
அது கொஞ்ச நாளில் மாறிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? கொஞ்ச நாளில் மாற்றம் ஆயிடும். அதே நேரத்தில் சிலருக்கு வந்து தந்தைக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். உயர்ந்த உத்தியோகத்தில் இருப்பவருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, விநாயகர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ள வேண்டியது. விநாயகர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு. அதாவது உயர்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும், மற்றவங்களால் ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கும். சிலருக்கு உடல்நிலை சுகாதார பிரச்சனைகள் கொடுக்கும். சரிங்களா? இல்லை சிலருக்கு தந்தைக்கு உடல்நிலை பிரச்சனையை கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இல்லை சிலருக்கு செய்கின்ற வியாபார தொழிலில் சில விரயங்கள் ஏற்படும். நன்மை இருக்கு, சில பிரச்சனை இருக்கு. நான் நல்லதுன்னு சொல்றேன், சில பிரச்சனை சொல்றேன். சிலருக்கு வர்ற வியாபாரம் பூரா ஏதாவது விரயமாகிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது விநாயகர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஆக இது ஒன்று பொதுவான பலன். கன்னிராசினியர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ரொம்ப நாள் அது நடக்கலை, இது நடக்கலை, கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, இப்படி ஏதாவது பிரச்சனைகள். மனுஷனாக இருந்தால் எல்லாமே சரியாக நடந்துகிட்டு இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து நம்மளை போட்டு படுத்தின்னு இருக்கும், வேதனை கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிங்க. இது அதான் பிரம்மன் வந்து உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதி இது இப்போ தான் நடக்கும் எழுதியிருப்பார். அதை எப்பன்னு தெரிஞ்சுக்கலாம், தப்பே இல்லை. இங்கே என்ன சரியாக கணிச்சு சரியாக சொல்லணும். இதுதான் ஜோதிடோட கடமை, என்னோட கடமை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அந்த கடமையை நிறைவேற்றுறது என்னுடைய கடமை. அதனால் எந்த சங்கடமும் தேவையில்லை. ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.